بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்து அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தையும் அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியத்தையும் அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தில் நாம் அமர்ந்து ஒரு அழகிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா அமர் செய்திருக்கிறான் சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாகும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அமர்ந்து கல்வியினுடைய ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு மத்தியில் இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த கல்வியினுடைய வளர்ச்சியும், இந்த கல்வியை அடைதலும், இந்த கல்வியை புரிதலும், இந்த கல்வியினுடைய அவசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகிய நோக்கத்தோடு இந்த ஊரில் வசிக்கக்கூடிய சகோதரர்கள் தங்களுக்கு மத்தியில் அழகான ஒரு வழிமுறையை, சந்ததிகளை சரியான வழியின்பால் கொண்டு செல்ல வேண்டும். இந்த சமூகத்தை கல்வியினால் மட்டுமே தான் சீர்திருத்த முடியும், கல்வியினால் தான் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில் நமது பிள்ளைகளும் சரியான கல்வியை அடைந்து கொள்ள வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும், சமூகத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும், சமூகத்திற்கு முன்பாக நாம் சரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தை அழகான முறையில் உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்திருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வார்த்தைகளை, இந்த வாசகங்களை மனதிலே பதிய வைத்து நாம் நம்முடைய வளர்ப்பிலே பிள்ளைகளை சரியான பாதையின்பால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வழிகாட்டிய அடிப்படையில் நமது கல்வியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த கல்வியை வளர்த்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் குறிப்பாக பெற்றோர்கள் நிச்சயமாக இதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் நமக்கு ரப்புல் ஆலமீன் மிக உயர்மிக்க ஒரு மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார். உலகத்தில் எவ்வளவோ கொள்கை கோட்பாடுகள் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இம்மை மறுமையினுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கான ஒரு அழகிய இறை மார்க்கத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மார்க்கத்தை அடைந்ததின் மூலமாகத்தான் இம்மையிலும் நாம் உயர்த்தப்படுவோம், நாளை மறுமையிலே உயர்த்தப்படுவோம். இந்த மார்க்கத்தை அடையாத வரை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நாம் வெற்றி பெற முடியாது. நம்முடைய வாழ்க்கை உயர்வதற்கும் நம்முடைய குறிக்கோளாக இருக்கக்கூடிய மறுமை நாளிலே சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறையை இஸ்லாம் நமக்கு அழகான முறையில் எடுத்துரைக்கிறது. நம்மளை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வதும் நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு கல்விதான் இஸ்லாம் நமக்கு வகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் கொடுக்கின்ற அந்த கல்வியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த மார்க்கம்
ஏக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹ் இஸ்லாம். அல்லாஹ்விடமிருந்து அங்கீகரிக்கப்பட்ட, வழிகாட்டப்பட்ட, முறைப்படுத்தப்பட்ட, மனித சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு சரியான பாதையை அறிவிக்கக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வையும் சிறப்பையுமே அடையக்கூடிய ஒரு பாதையை தான் அல்லாஹு தாலா இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மார்க்கத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். எனவேதான் அல்லாஹு தாலா இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்களெல்லாம் படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு வழிகாட்டக்கூடிய திருமறை குர்ஆனை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். குர்ஆனிய கல்வியின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்வில் நாம் உயர்வையும் சிறப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். குர்ஆனின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு படைத்தவனை பற்றியான நெறிமுறைகளை, படைத்தவன் எப்படிப்பட்டவன், படைத்தவனுடைய கல்வி கண்டிப்பாக அவசியம். நாம் படைத்தவனை அறிந்து கொண்டால்தான், படைத்தவனை புரிந்து கொண்டால்தான், படைத்தவனுடைய வல்லமைகளை அறிந்து கொண்டால்தான் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நாம் முறையாக நிலைநாட்ட முடியும். படைத்தவன் வலியுறுத்துகின்ற அந்த கல்வியை நாம் அறிந்து கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீதத்துன், ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் கல்வியை தேடிக்கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த கல்வியுடைய மகத்துவம் என்ன? மஅரிஃபத்துல்லாஹ், முதலில் படைத்த அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். வ மஅரிஃபத்துன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வ மஅரிஃபத்துல் இஸ்லாம், நாம் வாழுகின்ற இந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கல்வி அவசியமான ஒன்று. இவைகளை அறிகின்ற பொழுதுதான் உலக வாழ்க்கைக்கு தேவையான பாதை, உலக வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உலக வாழ்க்கையில் நம்முடைய நடைமுறைகள் எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அனைத்து விஷயங்களையும் நமக்கு இஸ்லாம் எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக முதலில் மனிதர்களுக்கு படைத்தவன் இந்த மனிதர்களுக்கு செய்த அருள் கொடைகளை நினைக்கூறுகின்றான். ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தனக்கு கிடைத்த நிஅமத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு அடியானுக்கு, ஒரு சகோதரருக்கு ₹1 கொடுக்கிறோம்னா, ₹10 கொடுக்கிறோம்னா மறுநாள் நம்மை பார்த்து சிரிப்பார். எனவேதான் அல்லாஹு தஆலா நமக்கு செய்த அருள் கொடைகளை நினைக்கூற கூறுகின்றான். அவன் பல அருள் கொடைகளை நமக்கு நினைவூட்டி காட்டுகிறான். ஏனென்றால் மனிதன் அப்போதான் படைத்தவனை விளங்கிக் கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் மனிதர்களுக்கு படைத்தவனுடைய வல்லமை என்ன, படைத்தவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய வல்லமை என்ன என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்கிறான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களை அழைத்து குறிப்பிடுகிறான். யா அய்யுஹன்னாஸ் உذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகூன். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அழைக்கிறான். மனிதர்களே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள் கொடைகளை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எப்படியெல்லாம் அருள் செஞ்சிருக்கிறான், எப்படியெல்லாம் நிஅமத் செஞ்சிருக்கிறான், எப்படியெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ் நம் மனிதர்களை பார்த்து கேட்கிறான், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் படைக்கக்கூடியவன் வேறு யாராவது இருக்கிறானா? உலகத்தில் படைக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவன்தான் உங்களுக்கு யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்களில் இருந்தும் பூமியில் இருந்தும் உங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே வெளியிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு கேட்கின்றான். ஏனென்றால் மனிதன் முதலில் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். படைத்தவனுடைய அச்சமும் பயமும் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால்தான் நாம் உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வினால் போதிக்கப்படுகிற அந்த கல்வியை கற்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும். எனவேதான் அல்லாஹ் தஆலா இன்னும் மனிதர்களுக்கு சூரத்து நஹ்லில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதனுடைய படைப்பு எப்படி இருந்தது, எப்படி அல்லாஹ் உருவாக்கினான். இந்த கல்வியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக உலகத்தாருக்கு நினைவூட்டுகின்றான். வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதுனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதா லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் தான் உங்களை தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். வலா தஅலமூன ஷைஆ, அவன் வெளியாக்கிய சமயத்தில் நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்தீர்கள், எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? எந்த நிலைமையில நம்ம இருந்தோம்? எதுவுமே ஒரு பொருளாக சொல்லப்படாத ஒரு நிலை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷையன் மذ்குரா, ஒரு பொருளாகவே நாம் கருதப்படாத ஒரு நிலையில இருந்தோம். அல்லாஹ் நம்மளை எவ்வளவு ஒரு உயர்வுக்கு கொண்டு வந்தான்.
எவ்வளவு சிறப்பை கொடுத்தான். தாயினுடைய வயிற்றிலிருந்து நாம் வெளியாக்கிய பொழுது நீங்கள் எதுவுமே தெரியாதவர்களாக இருந்தீர்கள். இறைவன் கேட்கக்கூடிய செவி புலனை கொடுத்தான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒருவனுக்கு காது கேட்கலன்னா எவ்வளவு பெரிய ஒரு தவறான வார்த்தை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத்தை, கேட்கக்கூடிய செவி புலனை கொடுத்தான், பார்க்கக்கூடிய பார்வையை கொடுத்தான், உணரக்கூடிய உள்ளத்தை கொடுத்தான். ஏன்? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், அவனுக்கு வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான், அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு அல்லாஹ் தஆலா செவி புலனை கொடுத்தான், பார்க்கக்கூடிய பார்வை கொடுத்தான், உணரக்கூடிய உள்ளங்களை கொடுத்தான். இப்போ இதெல்லாம் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். அவன் கூறுகிற அந்த போதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். இதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு மகத்தான அருள்கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் பல இடங்களில் குர்ஆனிலே அவனுடைய படைப்புகளை பற்றி மனிதர்களுக்கு நினைவூட்டி காட்டுகின்றான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் நடுவை நாம் நினைவு கூர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஸஸ்ல அழகாக சொல்லி காட்டுகிற மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது இரவு பகல். இரவு பகல் என்பது இறைவன் தான் நமக்கு ஏற்பாடு செய்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கஸஸ் 28வது சூராவினுடைய 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குல் அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பிதியாஇன் அஃபலா தஸ்மஊன். மனிதர்களே, இறைவன் நிரந்தரமாக இரவை ஆக்கிவிட்டால், பகலே வரலங்க, இரவு நிரந்தரமாக இருக்கு. குல் அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா கியாமா, மறுமை நாள் வரை ஒரு அல்லாஹ் தஆலா இந்த இரவை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் அல்லாஹ் அல்லாத எவர்களாவது இந்த வெளிச்சத்தை கொண்டு வர முடியுமா? நீங்க பார்க்க வேண்டாமா? கவனிக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? பகல் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். பகல் இருந்ததனால்தான் அல்லாஹ் தஆலா இரவு நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த இரவினால் தான் நம்ம என்ன செய்யறோம்? உறங்குகிறோம். நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது, நமக்கு நிம்மதி கிடைக்கிறது, வாழ்க்கையினுடைய கணவன் மனைவியுடைய கடமைகளை நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்தை இறைவன் கொடுத்திருப்பது நம்முடைய மன நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்காகத்தான். அடுத்த வசனத்தை அல்லாஹ் கேட்கிறான், குல அரைத்தும் ஜஅலல்லாஹு அலைக்கும் நஹார சர்மதி இலா யௌமுல் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பில்லைலின் தஸ்குனூன ஃபீஹி அஃபலா துப்சிரூன். இறைவன் பகலை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் அல்லாஹ் அல்லாத வேறு யாரால் இரவை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் தான் இரவு பகலை நமக்கு வழங்குகின்றான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கருணை! நம்ம வெளிச்சம் பகல் இருக்கிறதுனால என்ன செய்யறோம்? வியாபாரத்துக்கு போறோம், கல்வியை படிக்க போறோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம். இவைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக கொடுத்திருக்கிறான். பகலில் என்ன செய்வோம்? இன்னும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய அருளை கொடுத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? அவன் அஞ்ச வேண்டாமா? அவன் கற்றுக் கொடுத்த, அவன் வழங்கிய குர்ஆனை ஓத வேண்டாமா? அவனுடைய நெருக்கத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டாமா? அவன் போதித்த போதனைகளுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டாமா? இப்ப அல்லாஹ் தஆலா இவ்வளவு மகத்தான அருள் கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னா நம்ம அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும், பயந்து நடந்து கொள்ள வேண்டும். அவன் வழங்கிய அந்த குர்ஆனுடைய நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு உலகத்தில் நம்மை சுத்தப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது குர்ஆன் தான். அந்த குர்ஆனுடைய கல்வி இருந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீடுகளில் நம்ம குர்ஆன் வைத்திருக்கிறோம். படிக்கிறோமா? அதை படிக்க வேண்டும், ஓத வேண்டும், கற்க வேண்டும். அன்றைக்கு மக்கள் எல்லாம் எவ்வளவு 7 ஆண்டு காலங்கள் மதர்சாவிற்கு சென்று கல்வியை கற்றிருக்கிறார்களே, இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் நீங்க கற்க வைக்கிறீங்க? யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய கலாமை விட்டு தூரமா போனா நம்ம எப்போ சீரழிலிருந்து பாதுகாக்கப்படுவோம்? சமுதாயத்தில் சீரழி ஏற்படுகிறது, கல்வி குறைவு ஏற்படுகிறது, குடும்பத்தில் பிளவுகள், பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் முதலில் அடிப்படையாக இறைவனால் கொடுக்கப்பட்ட குர்ஆனுடைய கல்வியை நாம் கற்றாக வேண்டும். மார்க்க அறிவு வளர்ச்சியை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும், அறிஞராக மாற வேண்டும். குர்ஆனுடைய கல்வியை ஆக்கப்படும் பொழுதுதான் நாம் மகத்தான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய மகத்துவத்தை நமக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறான். நபிமார்களுடைய வரலாறுகள் நமக்கு குர்ஆனிலே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா பல நபிமார்களை பற்றி குறிப்பிடுகிறான். அந்த நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் உபதேசம் செய்தார்கள், இதையெல்லாம் முதலிலே வலியுறுத்தினார்கள். ஏனென்று சொன்னால் உலகத்தில் நம்ம முதல் கல்வியாக கொடுப்பது இறைவனுடைய கல்வி, இறை கல்வியை தான் கொடுக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையை நம்மளே உயர்த்தி நிறுத்தக்கூடியது. ஒவ்வொரு நபிமார்களுடைய எல்லா நபிமார்களுமே முதலில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சமுதாயத்திற்கு படைத்த அல்லாஹ்வை பற்றி தான் நினைவூட்டினார்கள்.
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது குர்ஆன் எப்படி அந்த அவர்கள் பெற்றோர் இருக்கின்ற அந்த இடத்தில் இருந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன வசியத் செய்தார்கள், நாம இன்னைக்கு என்ன பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம், நம்முடைய நபிமார்கள் என்ன போதித்திருக்கிறார்கள், அந்த நபிமார்களுடைய வழியை விட்டு வெளியில் வந்ததினால்தான் சமுதாயத்திலே சீரழிவு, கல்வியினுடைய வளர்ச்சி குறைவு, பெண்கள் சீரழிவு, தவறான பாதையை போகிறார்கள் என்று சொன்னால் குர்ஆனிலே நபிமார்களுடைய அந்த போதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்படவில்லை, நாம் அதை கற்கவில்லை, அதை நாம் படிக்கவில்லை, அதவர்கள் போதித்த அந்த வழிமுறை விட்டு வெளியில் வந்ததினால்தான் இப்படிப்பட்ட சீரழிவுகள் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்ப ஆரம்ப காலத்தில் நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய பெற்றோர் என்ற அந்தஸ்தில் அவர்கள் இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதலாவதாக யாருடைய பயத்தை ஏற்படுத்துகிறார்கள்? அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்லும் பொழுது வஸ்ஸாபியா இப்ராஹிம் பனி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்கிறாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாழ்க்கை நெறியாக நீங்க இந்த பூமியில வாழணும்னா இறை மார்க்கத்தோடு வாழணும், இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழணும், நீங்கள் உங்களுக்கு மரணம் ஏற்படுகின்ற வரை நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிய நிலையில் தான் இருக்கணும், ஈமான் கொண்ட நிலையில் தான் உங்களுக்கு மரணம் வரணும் என்று நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத்தாக கூறிய செய்தியை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம கிட்ட குர்ஆன் இத்தனை ஆண்டு காலமா குர்ஆனோடு நம்ம வாழ்றோமே, இந்த குர்ஆனுடைய இந்த வழிமுறையை நம்ம எத்தனை பேர் சொல்லி கொடுத்திருப்போம்? அல்லாஹ்வை பற்றி உட்கார்ந்து பேசணுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கற்றுக் கொடுத்தோமா? உலகளாகிய கல்வியை கற்பதற்கு உயர்ந்த கல்வி எங்க இருக்கு? எங்க நல்ல படிப்பு இருக்கு? எங்க உயர்வான நல்ல சிந்தனை இருக்கு? எங்க நமக்கு செலவு அதிகமா இருக்கும்? அப்படிப்பட்ட உயர் கல்வியை சேர்றோமே, அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய அடிப்படையான கல்வியாக இருக்கக்கூடிய இந்த நபிமார்கள் போதித்த இந்த அடிப்படை கல்வியாக இருக்கிற குர்ஆனிய கல்வி நாம் என்றாவது வீட்டில் சொல்லி கொடுத்திருப்போமா? யோசித்து பாருங்க. அப்ப இன்றைக்கு சீரழிவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கு முக்கியமான அம்சம் நமக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டிய நபிமார்களுடைய பாதையை நாம் விட்டு வெளியில் வருவதனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட சிக்கலுக்கு ஆரம்பமாகின்றது. குடும்பத்தில் எவ்வளவோ ஆண்களும் சரி, பெண்களும் சரி, சிறுவர்களும் சரி வழி தவறி போகிறார். வழி தவறக்கூடிய வழிமுறைகள் இன்றைக்கு நிறைய ஏற்பட்டு போச்சு. கையில் நிறைய வச்சிருக்கிறோம், போன் மூலியமாக சீரழிவுகள் ஏற்படுது. ஈமானிய கல்வி நீங்க கொடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தி பாருங்க, தக்வாவை உருவாக்கி பாருங்க, ரப்புல் ஆலமீனுடைய பயத்தை எப்படி நபிமார்கள் சிறு வயதிலேயே அவருடைய உள்ளத்திலே போட்டு உடைத்து வலுவாக்கியதினால் எப்படி ஈமானாக மாறினார்கள், எப்படி சமூகத்தை வென்றெடுத்தார்கள், முன்மாதிரியாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு குர்ஆன் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்குன்னா அந்த ஈமானிய கல்வியின் காரணமாகத்தான். அப்ப அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்தணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவதாக அல்லாஹ்வை பற்றியான பயம், படைத்தவனை பற்றியான நினைவு கூறுதல், நாம் ஈமானோடு வாழணும், இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்க பற்றுதலோடு வாழணும் என்கின்ற அந்த உணர்வுகளை நாம் ஊட்ட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிதான் நமக்கு நபிமார்களுடைய வரலாறுகளை, வழிமுறைகளை நமக்கு குறிப்பிடுகிறான். அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு பெரிய மனிதர், நபி அல்ல, ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பேர்ல ஒரு சூறாவை இறக்கி அவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசத்தை குர்ஆன்ல சூரா 31வது சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம எத்தனை பேர் ஓதி இருப்போம் சொல்லுங்க பாருங்க. அந்த உபதேசத்தையாவது எந்த பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருப்போம்? எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு சமூகத்தை வென்றெடுப்பதற்கு, ஒரு அழகான மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு, ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்கு, சமுதாயத்தினுடைய தீமையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, உயர்வு கல்வியை அடைந்து கொள்வதற்கு, அழகான ஒழுக்க நெறிகளை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் எந்த உயர்வான பாடசாலைகளில் போய் கற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதையை நமக்கு சொல்லி காட்டுறான். அவங்க சொன்னது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒய்து கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஈதுஹு யா புனைய இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். லுக்மான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றாங்க, யா புனைய, என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு நீ என்ன செய்யாத, இணை கற்பிக்காத, அது மிகப்பெரிய அநியாயம். நீ படைத்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன்தான் நம்மளை படைத்தவன், அவன்தான் நமக்கு உணவளிக்கக்கூடியவன், அவன்தான் தாயினுடைய கருவறையிலிருந்து நம்மை வெளியாக்கினான், அவனுக்கு எந்த ஒன்றை இணையாக்க கூடாது, அவனுக்கு மட்டுமே தான் சஜ்தா செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறியதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு சூறாவை அவர்களுடைய பெயரிலேயே இறக்கி நினைவூட்டுகின்றான். என்றால் இந்த உம்மத்தில் நம்ம எவ்வளவு காலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நம்ம என்னைக்காவது அந்த சூறாவை ஒரு பெற்றோரோ பிள்ளைகளுக்கு ஓதி காண்பித்திருக்கிறோமா? எவ்வளவு அழகான விஷயம். தன்னை அந்த இணை வைக்காமல் இருந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும்.
இணை வைக்காமல் இருந்தால்தான் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட முடியும். இணை வைத்தால் நரகத்துக்கு போயிடுவோம், நிரந்தரமாகிடுவோம். ஏன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்கிறான். யுஷ்ரிக் பில்லாஹ், எவர் ஒரு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அவருடைய பாவத்தை லா யக்ஃபிரு யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக், இணை வைத்துட்டு அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பாவம். யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக ஆக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப இணை வைப்பு இவ்வளவு பெரிய பாவம் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த செய்தியை ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ரப்பை பற்றியான, ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி வலியுறுத்தப்பட்டால் நிச்சயமாக அந்த அடியான் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராக, கட்டுப்படக்கூடியவராக, குர்ஆனை ஓதக்கூடியவராக மாறுவார். அதற்கு அடுத்து இன்னும் சொல்றாங்க, யா புனைய இன் தக்கும் மிஸ்கால ஹப்பத்தி மின் கர்தல், உன்னுடைய வீட்டில் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரிதான், அந்த சின்ன விஷயத்தை நீ மறைத்தால், மிகப்பெரிய பாறாங்கல்லுக்குள்ள போட்டது மறைத்தாலும் சரிதான், அல்லாஹ் யஅதி பிஹி அல்லாஹ் இன்னல்லாஹ் லத்தீஃபுன் கபீர். நீ ஒரு செய்தியை உலகத்துல மறைக்கிற, அம்மாட்ட சொல்லாம நினைக்கிற, பாப்பாட்ட சொல்லாம இருக்குன்னு நினைக்கிற, யாருக்கு தெரியாம தப்பு பண்ணு நினைக்கிற, ஆனா நீ செஞ்சனா அதை என்ன செய்வோம்? அல்லாஹ் சொல்றான் யஅதி பிஹி அல்லாஹ், அல்லாஹ் அதை நாளை மறுமையில கொண்டு வந்து காட்டுவான். நீ என்ன செஞ்ச, எப்போது யார்கிட்ட என்ன பேசின, எப்படி விளையாடின, எந்த பாவத்தை செஞ்ச அப்படிங்கிறத அவர்கள் தன்னுடைய தந்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பயத்தை எப்படி ஊட்டுறாங்க பாருங்க. நீ சின்ன பொய் சொல்லிட்டியா, அந்த பொய் இருக்கும், அது அல்லாஹ் நாளைக்கு உனக்கு காட்டுவான். இப்படி நம்ம ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து இந்த பாவத்தை சுட்டி காட்டின ஒரு தவறு செய்வானா, பாவம் செய்வானா, அந்த போன்ல தவறான பாதையின் பக்கம் போவானா? அப்ப இஸ்லாம் எவ்வளவு அழகாக நமக்கு முன்மாதிரியாக கற்றுக் கொடுக்கிறது. நீ எவ்வளவு சின்ன விஷயமாக இருந்தாலும் நீ தாயிட்ட மறைக்கலாம், தந்தையிட்ட மறைக்கலாம், அடுத்த வீட்டுக்கு மறைக்கலாம், பக்கத்து வீட்டுக்கு மறைக்கலாம், உன்னுடைய நண்பருக்கு மறைக்கலாம். ஆனா என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்ட்ட மறைக்க முடியாது. ரப்புல் ஆலமீன் அதை கொண்டு வந்து நிறுத்துவான். நீ என்ன பாவம் செஞ்சாலும், சின்ன பாவமா இருக்கட்டும், பெரிய பாவமாக இருக்கட்டும், அதை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து காட்டுவான், பகிரங்கப்படுத்துவான், அதுக்கு தண்டனை இருக்கு. அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு அழகான உபதேசத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை ஊட்டினார்களே, அந்த பண்பு இன்னைக்கு வந்திருக்கா? அந்த பண்பாடு நம்ம கற்றிருக்கிறோமா? அப்ப குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை, ஒரு வரக்கூடிய அந்த சந்ததி எப்படி தெளிவா இருக்கணும், தெளிவா இன்றைக்கு இருந்தார்கள். தெளிவாக இருந்ததினால்தான் அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே பல சஹாபாக்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டது, வளர்க்கப்பட்டார்கள். அந்த நிலை நம்மள்ட்ட வரணும். அழகான கல்வியினுடைய அஸ்திவாரமே நம்மள்ட்ட அல்லாஹ் கிதாபுல்லாஹ்வை கொடுத்திருக்கிறான். அந்த குர்ஆன், அதனால தான் அல்லாஹ் தஆலா ஒளி என்று சொல்கிறான், நூர் என்று சொல்கிறான், முபீன் என்று சொல்கிறான். சத்தியமானது, வெளிச்சமானது, தெளிவானது, சத்தியமானது, சரியான மார்க்கத்தை புகட்டக்கூடியது. அப்ப அப்படிப்பட்ட அந்த உபதேசத்தை ஒரு பிள்ளையினுடைய மனதில் போட்டுட்டா அந்த பிள்ளை தவறான பாதையிலிருந்து பாதுகாக்கப்படும். எனவே இது யாருடைய கடமை? பெற்றோர்கள் கட்டாயமாக அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்திலிருந்து எப்படி நபிமார்களும் சரி நமக்காக குர்ஆனில் அல்லாஹ் முன்மாதிரியாக ஒரு பெரியாரை நினைவூட்டி சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த போதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கணும். இன்னும் அழகாக சொல்றாங்க, யா புனைய அகீமிஸ் ஸலாத் வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். இவ்வளவு அழகாக சொல்றாங்க. யா புனைய, என் அருமை மகனே. நம்ம என்னைக்காவது பிள்ளைய பார்த்து வாப்பா, போப்பா, தொழுப்பா அப்படி சொல்லுவோமா? வாடா, அவனை போட்டு அவனை ஏசுற திட்டத்திலேயே பெற்றோர்களுடைய மனதை அவன் வந்து அந்த பாசத்தை இழக்கிறான். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க பெற்றோர்களை உயர்ந்த அளவுக்கு ஆன பிறகு மதிக்க இல்லாம போறது காரணம் என்ன? எந்த நேரத்தில் பாசம் காட்ட வேண்டுமோ அந்த நேரத்தில் பாசம் காட்டணும். எப்படி அந்த வார்த்தையை தவறாம போதிக்கும் பொழுது எவ்வளவு அருமையாக அந்த தந்தை தன் பிள்ளைக்கு சொல்றாங்க, என் அருமை மகனே அகீமிஸ் ஸலாத், நீ என்ன செய்யணும்? தொழுகையை கடைபிடிக்கணும், 5 வேளை தொழுகணும், அல்லாஹ்வை நினைவு கூறணும். தொழுகையாளியா இருந்தால்தான் இம்மையில் நீ உயர முடியும், மார்க்க கல்வி நீ உயர முடியும், சிறப்பு புரியும். நீ வந்து நினைக்கின்ற அந்த கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு கல்வி நம்ம போறோமே, அந்த கல்வியை அடையணும்னா முதல்ல எது வேணும்? அகீமிஸ் ஸலாத். தொழக்கூடிய வயதை வந்துவிட்டால் அந்த கட்டாயமாக அந்த கடமை தொழுகையை நாம் நிலைநாட்ட வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ் ஸலாத்தி வஹும் 7 சினீன். 7 வயதை அடைந்து விட்டால் உங்களுடைய பிள்ளைகளை தொழும்படி கட்டளையிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எத்தனை பெற்றோர்கள் அந்த 7 வயசு வந்துச்சா அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா ஒவ்வொரு ஆண்டும் பர்த்டே கொண்டாடுறோம், பர்த்டேக்காக முயற்சி பண்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 7 வயசு வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி அந்த 7 வயதை வந்தால் இதை பின்பற்றியவர்கள் எத்தனை பேர்? யோசித்து பாருங்க. குர்ஆன் ஹதீஸ் நம்ம ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்கோமே, அல்லாஹ்வுடைய தூதர் நேற்று சொன்ன உபதேசமா இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க. அந்த போதனைகளை கடைபிடித்த நபி தோழர்களாம் உயர்வை பெற்றார்கள், சிறப்பை பெற்றார்கள். நம்ம இன்னைக்கு அந்த போதனையை எத்தனை குடும்பத்தில் எத்தனை பெற்றோர்கள் கடைபிடித்திருக்கிறோம். அப்ப சீரழிவும் தவறான பாதைக்கு போறதுக்கு காரணம்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய போதனையை பின்பற்றாததனுடைய விளைவு. அழகாக சொல்றாங்க, உங்களுக்கு 7 வயசு பிள்ளைங்க வந்துச்சா தொலை வைங்க, தொலை சொல்லுங்க, கட்டளை கட்டளை போடுறாங்க. முரு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏவுங்கள், சொல்லுங்கள், அவர்களை வலியுறுத்துங்கள். 7 வயதுன்னா இன்னைக்கு எத்தனை பள்ளிவாசல்ல தொழுகையுடைய நேரத்தில் பாருங்க சிறுவர்களே காண முடியாது. ஸ்கூல் இல்லாத நேரத்தில் பார்க்குறோமா? ஃபஜ்ருக்கு தாராளமாக பார்க்கலாமே, அழைத்து வர வேண்டியது தானே. தூங்க வச்சுட்டு வர்றாங்க, வாரத்தில் ஒரு நாள் தான் லீவ் விட்டானே என்று நாம யாருங்க தூங்க வைக்கிறதுக்கு அனுமதி அல்லாஹ் கொடுத்தானா? அந்த உரிமை யாரு கொடுத்தா உனக்கு? தொட வயது வந்த பிறகு அவர்களை உறங்க வைப்பதற்கு, இரக்கம் காட்டுவதற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? இரக்கம் காட்டுவதும் உரிமைகளை உறங்க வைப்பதற்கு அனுமதி கொடுத்ததும் அல்லாஹ்வுடையது. அதுக்குரிய நேரத்தை தான் நீ அல்லாஹ்வுடைய வரம்பை மீறக்கூடாது. 8 வயது வந்தா கண்டிப்பா பள்ளிக்கு வரணும். 7 வயசுல சொல்லிட்டாங்க, பிள்ளை தூங்கட்டும் அப்படின்னு இரக்கம் காட்டுறீங்களே, இதற்கு சேர்த்து அல்லாஹ் மறுமையில தண்டிப்பா. மறந்துடக்கூடாது, அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது. நபிகளார் இதுக்கு அப்படி போதனை செஞ்சாங்க. 7 வயசு வந்தா தொலை வைங்க சொன்னாங்களே, ஏன் நம்ம பின்பற்றல? இன்றைக்கு இறை இல்லங்கள் எல்லாம் மிக குறைவான நபர்கள் ஒவ்வொரு பள்ளிவாசல் காணப்படுதில்லை, இளைஞர்கள் பார்க்க முடியல. அல்ல ஞாயிற்றுக்கிழமை இன்னும் சுத்தமா பார்க்க முடியல. இன்னும் நிலைமை ஆகி போச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த போதனை, அந்த வழிகாட்டுல எடுக்கலன்னா எப்படி வெற்றி பெற முடியும்? எப்படி பிள்ளைகளை தவறான பாதையிலிருந்து காப்பாற்ற முடியும்? அந்த போன்ல இருக்கிற தீய வலையில சிக்க வைக்காம எப்படி நீங்க சரியான பாதையில கொண்டு போவீங்க? அவர்கள் எப்படி உயர்கல்வி கிடைக்கும்? எப்படி உயர்ந்த அந்தஸ்து பெற முடியும்? சமூகத்தில் முன்னிலை அழைக்க முடியும்? உலகத்தில் எப்பவும் சரிதான், நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை பின்பற்றவில்லை என்றால் கண்டிப்பா சீரழிவு வரும், விபரீதம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னாங்க, லவ் தரக்தும் சுன்னத நபியிக்கும் லதலல்தும். நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அதை கடைபிடிக்கல, கையில் எடுக்கலன்னா சீரழிந்தா போவீங்க, வடிகட்டு தான் போவீங்க. அழகா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்றைக்கு அவசியமான ஒரு பாதை எதுன்னா, ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட இந்த செய்தியை கையில் எடுங்க. இது எடுத்த பிறகு நீங்க பாருங்க, 7 வயதில் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொழ ஆரம்பித்து விட்டால் அவர்கள் அழகான பாதையை நோக்கி செல்வார்கள். பெற்றோரை மதிப்பார்கள், தாயை மதிப்பார்கள், தந்தையை மதிப்பார்கள், அண்டை வீட்டாரை மதிப்பார்கள், சகோதரத்துவத்தை வளர்ப்பார்கள், உள்ளங்களோடு உள்ளங்கள் இணைக்கப்படும். இவைகளுக்கெல்லாம் பேசிக் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தினாங்க. அதைத்தானங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு முதல் அஸ்திவாரம் என்ன சொன்னா? யாபுடைய அகீமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டு, வதுரிபூஹும் வஹும் அப்னாஉ அஷர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 10 வயசு வந்து அடிச்சு அனுப்பணும். நாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டுல பக்கத்துல போட்டு படுக்க வச்சு பிள்ளையை தூங்க வைத்து கொண்டிருக்கோம். யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது பாவம் இல்லையா? அல்லாஹ் விடுவானா மறுமையில? 10 வயது வந்து அடிச்சு அனுப்புங்க. டியூஷன் போலன்னா ரொம்ப கவனம், டியூஷன் போலன்னா அடிச்சு அனுப்புறாங்க. டியூஷனுக்காக வேண்டி டியூஷன் போனியா, எழுதியா, படிச்சியா, எழுதுனியா, என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்க, இதை கேட்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு மதரசாவில் உங்களுடைய உஸ்தாத் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், என்ன பாடம் கற்றுக்கொண்ட, இந்த நேரத்தில் போனியா, அதற்காக எழுப்பிவிட்ட எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. கல்வி சாலைக்கு, உலக கல்விக்காக அலையக்கூடிய, விரட்டக்கூடிய பெற்றோர்கள், உங்களுடைய தீனை கொடுத்தவன், உங்களுக்கு அந்த குழந்தையை கொடுத்தவன் அவன் தான். யஹ்பலிமை யஷாவு துக்கூரா, அல்லாஹ் அன்பளிப்பு கொடுத்தான். அந்த அன்பளிப்பை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்க? உலகத்துல ஒரு அன்பளிப்பு கொடுத்தா அதை ஃப்ரம் பண்றீங்க, உள்ள வைக்கிறீங்க, அதை பாதிக்காம வச்சிருக்கீங்க, எவ்வளவு சேவ் பண்றீங்க? உலகத்துல மிகப்பெரிய அன்பளிப்பு, மிகப்பெரிய கிஃப்ட் எது? அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற இந்த குழந்தைகள் மிகப்பெரிய கிஃப்ட்ங்கறான். அல்லாஹ் யாருக்கு நினைக்கிறானோ அவருக்கு ஆண் மக்களுக்கு கொடுக்கிறேன், பெண் மக்களுக்கு கொடுக்கிறேன், ரெண்டையும் சேர்த்து கொடுக்கிறேன்றான். அப்ப அன்பளிப்பு அல்லாஹ் கொடுத்ததை பாதுகாத்தமா? அமானிதம் இல்லையா? அல்ல வெறும் உங்களுக்கு கிடைக்கிற ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அன்பளிப்பா கொடுக்கப்படுதுன்னா அதை ஃப்ரேம் பண்ணி உள்ள வைக்கிறோம், பாதுகாக்கிறோம். அப்ப ரப்புல் ஆலமீன் கொடுத்த அருள் கூட பெருசா இன்றைக்கு சமுதாயத்தில் தெரியல, ஈமான் கொண்டவர்கள் தெரியல. நமக்கு அது உணரணும்னா பிற சமுதாய மக்கள் எப்படி உணர்வார்கள்? அன்பிற்குரியவர்களை உணர வேண்டியவர்கள் தான். அல்லாஹ் நம்முடைய வேதத்தை ஈமான் கொண்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். அந்த தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள், 10 வயதை வந்து அடிச்சு அனுப்புங்க. அப்ப இதெல்லாம் செய்யாம நம்ம அவருடைய வாழ்க்கையில பிள்ளைகள் சரியான பாதை நோக்கி எப்படி போக முடியும்? சரியான பாதைக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொன்னாங்க? 10 வயது வந்து அடிச்சு அனுப்புங்க. ஹய்யல் ஸலா, ஹய்யல் ஃபலா, ஹய்யல் அந்த அஸ்ஸலாத்து கைரு மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று ஒவ்வொரு வக்திலும் ஐந்து சொல்லப்படுகிறது. ஐயல் ஸலா, ஐயல் ஃபலா, வெற்றியின் பக்கம் பாருங்க, தொழுகையின் பக்கம் பாருங்க. தொழுகை வராம எந்த வெற்றியை கிடைக்கும்? நமக்கு எந்த வெற்றியை கிடைக்கும்? ஒரு வெற்றியும் கிடைக்காது. எந்த வெற்றி கிடைத்தாலும் இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடியதான், மறுமையில் எந்த பலனும் கிடைக்காது, எந்த வெற்றியும் காண முடியாது. எந்த நோக்கத்திற்காக நாம் ஆடுகிறோமோ அந்த சொர்க்கத்திலே பிரவேசிக்க முடியாது.
எனவே ஒவ்வொரு சமுதாயத்தில் உள்ள பெற்றோர்கள் தாயா இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஹீதிஹி, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, அந்த பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். தாய் தன் தந்தை தன் பிள்ளைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். பெற்றோர்கள் நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை நீங்க எப்படி பயன்படுத்தினீங்க, எந்த முறையில பயன்படுத்தினீங்க, ரப்ப பத்தியான உணர்வு ஏற்படுத்தினீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல 7 வயசு 10 வயசு அடிச்சு அனுப்புனீங்களா? ஸ்கூல்ல பொம்பளை பிள்ளை வருது, 7 காலேஜ் போயிட்டு வருது, 10th படிச்சுட்டு வருது, நீங்க எல்லா படிப்பையும் கவனிக்கிறீங்களே, தொட சொன்னீங்களா? தொழுகைக்கு வலியுறுத்தினீங்களா? எத்தனை பிள்ளைங்க தொழுகைக்காக முசல்லாவில் மகரிப்லேருந்து இஷா வரைக்கும் உட்கார்ந்து இருக்க வீடுகள் இருக்குதா? ஒரு காலத்தில் இருந்தார்கள் அப்படியெல்லாம். மகரிப்லேருந்து இஷா வரைக்கும் முசல்லாவிலே உட்கார்ந்தார்கள், குர்ஆனை ஓதினார்கள், பிறருக்கு போதித்தார்கள், நல்ல பேச்சுக்களை பேசினார்கள். அன்பார்வர்களே, வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி போகணும். ஆடையில முன்னேற்றம், வண்டியில முன்னேற்றம், வீட்டில முன்னேற்றம், உலகத்தினுடைய சுபதி இன்பத்திற்காக எல்லாத்திலும் முன்னேற்றம் அடையலாம். ஆனா ரப்புல் ஆலமீனை அடைவதில், அவனுக்கு வழிபடுவதில், அவனுக்கு கட்டுப்படுவதில், அவன் போதித்த போதையில சொல்லுவதில், அவன் சொன்ன ஒழுக்க நெறியில கடைபிடிப்பதில் முன்னேற்றம் இல்லை. அதுல மட்டும்தான் பின்னழிவை நோக்கிறான், அதுல மட்டும்தான் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கான், அதுல மட்டும்தான் ரப்புல் ஆலமீனுக்கு மாறு செய்வதில் மிக தெளிவா நிற்கிறான். அன்பார்ந்தவர்களே, இது வாழ்க்கை அல்ல. இதற்காக நம்ம படைக்கப்படல. இதற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவு பிரபண்டமான ஒரு இறையிலத்தை கொடுக்கல. நமக்கு அல்லாஹ் தஆலா நல்ல மனிதனா மாறணும், சொர்க்கவாசியா மாறணும், சமூகத்தை வழிநடத்தணும், உலகத்தில் உள்ள மக்களை சரியான பாதையில் அழைத்து செல்லணும், பிற சமுதாய மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி சரியான நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்விங்க. இப்படி எல்லாம் இஸ்லாம் நமக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறது. பெற்றோர்கள் என்ன நினைச்சிட்டானா, பிள்ளை பிறந்துருச்சா அவர்களுக்கு பேரை வைத்து பெரிய சிறப்பாக்கணுமா, நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சோமா, உமா அப்பான்னு கூப்பிடுதா, இதுதான் நினைக்கிறோம். இது அல்ல, இது வாழ்க்கை அல்ல, இது ஒன்று கிடையாது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா ரப்ப பத்தி தெரியல, நபியை பத்தி தெரியல, இஸ்லாத்தை பத்தி தெரியல, குர்ஆன் கல்வி தெரியல. பெரிய படிச்சிருப்பார், பிஏ படிச்சிருப்பார், பிகாம் படிச்சிருப்பார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம் தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது, தொழுகையில தக்பீர் கட்டிய பிறகு ஓதக்கூடிய சனா தெரியாது. அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு ஒரு அழிவை நோக்கியான பயணம். சாதாரண நம்ம நினைக்கிற விழிப்புணர்வு வந்து விட்டது, கல்வி வந்து விட்டது, நல்ல படிப்புல வர்றாங்க, உயர்வுல வர்றாங்க. படைத்த ரப்புல் ஆலமீனுக்குரிய வழிமுறை இல்லையே. அல்லாஹ் படைத்தவனுடைய விருப்பத்தை பெறாத ஒரு கல்வி என்ன பயன் தர முடியும்? எவ்வளவு அல்லாஹ் தஆலா நமக்கு நம்மளுடைய உயர்வான பாதை, சரியான பாதை, வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய பாதை, உண்மையான வெற்றியை தரக்கூடிய பாதை, இதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறான். இப்படியாக அவர்கள் உபதேச அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அகீமிஸ் ஸலாத் வ அம்ர் பில் மஅரூஃப், நன்மை ஏவுங்க. பெற்றோர் வந்து பிள்ளைக்கு சொல்ல நன்மையை ஏவுப்பா. என்ன ஒரு பொய் சொல்லாம இரு, இது சொல்லட்டும், இது பெற்றோர் சொல்லட்டும், உண்மை எவ்வளவு பெரிய முக்கியம். நீ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பொய் சொல்லாம இருக்கணும். சிறு பிள்ளைகளுக்கு கூட உபதேசம் பண்றாங்க. நீ ஒரு பிள்ளையை அழைச்சி உனக்கு ஒரு பேரித்தம்பளமோ அல்லது ஒரு பேனாவோ தர்றன்னு சொல்லிட்டு நீ தரலன்னு சொன்னா நீ பொய்யன்னு எழுதப்படுகிறாய் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம இன்னைக்கு சர்வசாதாரணமா பிள்ளையை அழாம நிறுத்தி வைப்பதற்கு பொய் சொல்றோமே, அப்ப ஏன் அந்த பிள்ளை பின்னாடி போய் சொல்லாது? அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்குறாங்க. உங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கு கூட நீங்க பொய் சொல்லி ஏமாத்திராதீங்க. அப்படின்னா நீங்க ஒரு பொய்யன் எழுதப்படுவீங்க. இந்த நிலையை கொண்டு வர இந்த பழக்கம் வரணும். பெற்றோர்களுடைய கடமை. நாம ஒருவர் வீட்டை தேடி வருவார், இல்லைன்னு சொல்லி அனுப்புவோம், வீட்டுல தான் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளோட மனசுல என்ன பதியும்? வாப்பா பொய் சொல்றாரு, அம்மா பொய் சொல்றாங்க. அப்பா அவன் மனசுல என்ன செய்யும்? பொய் சொல்லலாம், பொய்யான வாழ்க்கை வாழலாம், பொய் பேசலாம். அவன் பொய் சொல்ல மாட்டான். அன்பிற்குரியவர்களே, நம்ம இன்னைக்கு சாதாரணமாக நினைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் எவ்வளவு அற்புதமா சொல்லிக் கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க கணவர் இறந்துட்டாங்க, அவங்க ஒரு பிள்ளை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க தேவை இருக்கு, நிறைய தேவை இருக்குது, வாழ்க்கை பிரச்சனை இருக்குது. ஆனா என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் பணிக்காக, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அவர்கிட்ட போய் ஒப்படைச்சாங்க. 10 ஆண்டு காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அனஸ் ரலியல்லாஹு தஆலா பணிவிடை செய்தாங்க. இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்கள் நமக்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றோம். அனஸ் சொல்றோம், என்ன சொல்றோம்? ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம். ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். அவர்கள் அப்பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து சமுதாயத்திற்கு எடுத்து வைத்தார்கள். தன்னுடைய குழந்தையை கொண்டு ஒரு தாய் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டாங்க. நல்ல ஒழுக்கம் பெறணும், மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும், அல்லாஹ்வை தெரிந்து கொள்ளணும், நபியுடைய முஹப்பத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதனால தான் இன்றைக்கு நம்ம பல ஹதீஸ்களை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறோம். அப்படிப்பட்ட அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை இருக்கும்போது இப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சீ என்று சொன்னதில்லை, ஏசுறது இல்லை. ஏன் வந்துச்சு இந்த செய்தி சமுதாயத்திற்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சிறு பிரேயத்தில் அவர்களுடைய மத்தியில அழகான அந்த பண்பாடு, அந்த வளர்ப்பு பண்பாடுகள் சொல்ல வைத்தது. அல்லாஹ்வுடைய இந்த தூதர் என்னை ஏசியது இல்லை,
என்னை அதட்டியது இல்லை மதட்டியது இல்லை என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்களே, ஒரு பணிவிடை செய்ததை பாதுகாத்தார்கள். அப்ப அந்த ஈமான் எப்படி ஆழமா பதிஞ்சிச்சு? அப்ப நம்முடைய வாழ்க்கையில யாரையும் மிரட்டக்கூடாது, திட்டக்கூடாது, ஏசக்கூடாது, ஆபாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. இந்த ஒழுக்கம் எங்க வந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சா இல்லையா? கற்றார்களா இல்லையா? எவ்வளவு சிறப்பு பெற்றார்கள். அதே போன்று ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலைக்காக அனுப்புனாங்க. யார? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிள்ளைகள்கிட்ட கூட விளையாடிட்டு இருக்காங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா விளையாடி கொண்டு இருந்தார். நான் சொன்ன வேலையை செஞ்சிட்டீங்கன்னா செஞ்சிட்டேன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போக தாமதம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போக அனஸ் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு தாமதம் போறாங்க. உடனே முஸ்லீம் அவங்களுடைய தாயார் கேட்கிறாங்க, எதுக்காக வந்து தாமதமா வந்து எப்பயும் வர நேரத்தை விட்டு தவறிட்டு வந்திருக்கியே? அவங்க வந்தது எங்கிருந்து வர்றாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட தான் வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வளர விட்டுருக்காங்க. நல்லா தெரியும், நிச்சயமா நல்ல பிள்ளை தான், ஒழுக்கமான பிள்ளை தான், நேர்மையான பிள்ளை தான், மார்க்கப்பட்டுள்ள பிள்ளை தான், சரியான பிள்ளை தான். ஆனா ஒரு பெற்றோருடைய கடமை என்ன? ஏன் தாமதம் கேட்கணுங்கிறத அழகான ஒரு வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். முஸ்லீம் என்ற தாய் கேட்கிறாங்க, ஏன் வரல, ஏன் தாமதம், என்ன விஷயம்? அப்ப சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வேலைக்காக என்ன அனுப்புனாங்க, போன இடத்துல தாமதம் ஆகி போச்சு, அதனால தான் வந்தேன். திருப்பி கேட்கிறாங்கம்மா ஹாஜத்தி, என்ன வேலை சொன்னாங்க, ஏது சொன்னாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, ஹாதி சிர், இது வந்து ரகசியம், அல்லாஹ்வுடைய தூதர் ரகசியமா வைக்க சொன்னாங்க, ரகசியத்தை போட்டு உடைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாயார் சொல்றாங்க, ஆமா ரகசியத்தை பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமா செய்யக்கூடாது என்று ஒரு பெற்றோர் ஒரு தாய் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அடுத்தது ரகசியத்தை மறைக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்கிறது. அதே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முஸ்லிம் தாயார் தன் பிள்ளைக்கு சொல்றாங்க, அமானிதமா, அப்ப ரகசியமான ஒரு பேச்சை வெளி போட்டு உடைக்க கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரகசியமா அதை கேட்க கூடாது. எவ்வளவு அழகான வாழ்க்கையை பாருங்க. சிறு பிராயத்திலேயே ரகசியத்தை மறைக்கணும், அல்லாஹ் அமானிதத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு வளர்க்கப்பட்டார்கள். எவ்வளவு சிறப்பு பெற்றாங்க. இன்னைக்கு முன்மாதிரி நம்ம பேசுறோமா இல்லையா? ஒவ்வொரு பள்ளியிலும் பேசப்படுதா இல்லையா? உலக மக்கள் எல்லாருமே ஈமான் கொண்டவர்களா அனஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமையா பேசுறாங்களா? என்ன காரணம்? எப்படி தர்பியத் படிச்சிச்சு, எப்படி பெற்றோர்கள் வளர்த்தெடுத்தார்கள்? அந்த வளர்ப்பு வர வேண்டாமா? அதில் கடுகளவாவது நாம் அதை பயன்படுத்த வேண்டாமா? இப்படி எல்லாம் வளர்க்காம என்ன வெற்றியை காண முடியும்? நம்ம உலகத்தை விட்டு பிரிஞ்சாலும் நாளை மறுமையினுடைய அல்லாஹ்வுடைய கேள்வியிலிருந்து தப்பவே முடியாதுங்க. மரணம் நிச்சயம். மரணத்தை விட்டு யாரும் பிரிக்க முடியாது. மரணத்தை அல்லாஹ் தஆலா தாயினுடைய கருவறையில வைக்கும் பொழுது நீ இத்தனை ஆண்டு காலம் வாழ்வ, இப்ப மரணம் வரும், நீ நியமனம் உண்டு. அப்ப அந்த மரணத்தை நாம் பயந்து கொள்ள வேண்டாமா? அப்ப அவங்க சொன்ன அந்த படியான ஒரு வாழ்க்கை நெறி உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறாங்க. வஅமுர் பில் மஅரூஃப், நீங்க நன்மையை ஏவுங்க, வன்ஹி அனில் முன்கர், தீமையை தடுங்க. ஒரு குழந்தை தப்பு செய்தா, தவறு செய்தா தடுக்க, குடும்பத்தில் தாய் தடுக்கணும், தந்தை தடுக்கணும், இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று தன் பெற்றோர் தன் பிள்ளைக்கு உபதேசம் செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்களா இல்லையா? சிறு பிள்ளையிலே சிறு பிள்ளைகளுக்கு எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு முறை ஒரு நபி தோழர் மடியில வச்சிருக்காங்க, சாப்பாடு வைக்கப்படுது, அந்த குழந்தை போட்டு கையை போட்டு இப்படி இப்படி தடவுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல் பி யமீனிக்க வ குல் மின் கரீபிக்க, உன்னுடைய அந்த உணவை குல் பிஸ்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, பக்கத்தில் உள்ளதை எடுத்து சாப்பிடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிராயத்தில் அந்த கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப பெற்றோர்கள் உண்ணும் பொழுது அந்த உண்ணக்கூடிய உணவை கவனிக்க வேணும், பார்க்கணும். பிள்ளை ஒழுங்கா செய்தா, கை கழுவுதா, சுத்தமா வந்து உட்காருதா, பிஸ்மி சொல்லுதா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பார்க்கவும் சொன்னாங்க, வலியுறுத்தினாங்களே. அப்புறம் தீனி இந்த ஒழுக்க நெறிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில போதிக்காம சொல்லாம எப்படி வெற்றி அடைய முடியும்? எப்படி உயர்வு கல்வி கிடைக்கும்? அந்த உயர் கல்வி எப்படி வெற்றித்தலமாக மாறும்? இன்றைக்கு படித்தவர்கள் படித்ததின் பேரில் பெரிய பெரிய சீரழிவும் தவறான பாதையும் செல்வாக்கை எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற தவறான பாதையில் போகக்கூடிய நிலைப்பாடை பார்க்கிறோமே. என்ன காரணம்? இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி, ஒரு கலைஞனுடைய கல்வியினுடைய துறையினுடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் பேசினதாங்க, வழிகாட்டுறாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை இஸ்லாம் அல்லாதவர்கள் கூட முஹம்மது நபியை பற்றி பெரிய பெருசராக சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்களே. எவ்வளவு அழகான ஒரு போதனை அல்லாஹ்வுடைய தூதர் குடும்பத்திற்கு, பெற்றோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, தந்தைமார்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை உண்ணக்கூடிய அந்த விதத்தை கூட கவனிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னார்களே. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு நிறைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துடைய மால் பள்ளிவாசல்ல இருக்கு, குமித்து கிடக்கு மதீனாவுல. சின்ன பிள்ளை தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஜக்காத்துடைய பொருள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தடுக்கப்பட்ட ஒன்று. ஒரே ஒரு துண்டு பேரிச்சம்பழம் தான் எடுத்து வாயில போட்டுச்சு. என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? விட்டுட்டாங்களா? சின்ன பிள்ளை தானே, தெரியாம சாப்பிட்டு போச்சு. இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம யாருங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்ம இஷ்டப்படி சொல்றதுக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தடுக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பேர குழந்தையின் கையில் வாயில் விரலை விட்டு கஹ் கஹ் அம்மா அலிம்து அன்னா லா நாக்குல சதகா, வாயை விட்டு உள்ள வெளியே தள்ளி துப்புன்றாங்க. துப்பிட்டு சொல்றாங்க, நமக்கு இது தடுக்கப்பட்டது, நாம சாப்பிடக்கூடாது அப்படின்னு எது தடுத்தார்களோ அது செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்க உலகத்துக்கு.
ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டுறாங்க? அப்ப தடுக்கப்பட்ட ஒரு பொருளை நாம சாப்பிட விடலாமா? பாவமான காரியத்தை செய்யலாமா? இப்ப சின்ன பிள்ளையா இருந்தாலும் தடுக்கணும். ஆம்பளை பிள்ளை என்ன செய்வாங்க? குழந்தைங்க ஆசைப்பட்டு தங்க நகையை போடுறாங்க. சர்வசாதாரணமா இந்த சமுதாயத்தில் நடக்குது. அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட ஒன்று. ஆண்களுக்கு தங்க நகை ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பிள்ளை தானே என்று போடுறோமே, எந்த பெற்றோர்கள் தடுத்திருக்கிறோம், தடை விதித்திருக்கிறோம். இதெல்லாம் சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இப்படிப்பட்ட நல்ல ஒழுக்க பயிற்சிகள் இல்லாததினால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பிடிப்பு இல்லாததினால் தான் உலகத்தில் நாம் சீரழிவே சரியான உயர்வான கல்வியை அடைய முடியாத ஒரு கல்வித்துறையிலும் பின்தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? கல்வித்துறையில் இஸ்லாமியர்கள் பின்தள்ளி இருக்கிறார் என்ன காரணம்? அந்த பேசிக்கு பிடிக்கணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் குர்ஆனிய கல்வியினுடைய நெருக்கம் இல்லாததுடைய விளைவுதான் உயர்வை கல்வி அடைய முடியல. கல்வித்துறையில பின்தள்ளி இருக்கிறீங்க. அல்லாஹ் கொடுத்த சரியான அந்த கல்வியினுடைய அவசியத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாததுடைய விளைவு உயர்வை கல்வியை நோக்கி நம்மளால் செல்ல முடியவில்லை, சிறப்பை அடைய முடியவில்லை. அதை அடையணும்னா அதற்கான அடிப்படை என்ன? அல்லாஹ் கொடுத்த வேத வசனங்களோடு இருக்கணும், நபிகளார் போதனையுடைய வாழ்க்கை நடத்தணும், அந்த முறைப்படி நம்முடைய பிள்ளைகளை உருவெடுக்க வைக்கணும், வழிகாட்டப்பட வேண்டும். அப்படி வளர்ந்தால் நிச்சயமாக எவ்வாறு சஹாபாக்களும் சரி, அதற்கு பின்னால் வந்த பல அறிஞர்கள், மூத்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை பெற்றார்கள். மிகப்பெரிய அறிஞர்கள், உலமாக்கள் அறிஞர்கள். எப்படி? இறை படிப்பு இருக்கதான், இல்மு வந்தாதான். இன்றைக்கு உலகத்தில் பேப்பரை கண்டுபிடித்தது யார்? ஆரம்பத்தில் இப்னு சீனா என்ற ஒரு மார்க்க அறிஞர் தான். எப்படி இந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் குர்ஆனிய கல்வி ஏற்படுத்தி கொண்டார்கள். குர்ஆனுடைய நெருக்க வேணும், மார்க்க கல்வி வேணும். அல்லாஹ் ரசூல் நமக்கு போதித்த அந்த விலையோடு நீங்கள் வளர்த்து பாருங்கள், நிச்சயமாக உயர் கல்வியை அடைய முடியும். கல்வித்துறையில் சமூகம் பின்தள்ளப்படாமல் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக எப்படி உபதேசம் செய்கின்றான்? என்ன அழகா சொன்னாங்க, வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹி அனில் முன்கர், தீமையை விட்டு தருங்க. வஸ்பிர் அலாமா அஸாபக இன்ன ذلك மின் அஸ்பில் உமூர். வஸ்பிர் அலாமா அஸாபக, உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா, உனக்கு ஏதாவது துன்பம் வந்தா நீ பொறுத்துக்கப்பா, சகிப்புத்தன்மை கொடு, பொறுமை வேணும் சொல்லி கொடுத்தாங்க. பொறுமை வேணும் சொல்லி இருப்போமா? நீங்க எத்தனை பிள்ளைங்க இருக்கிற டம்ளரை தூக்கி எறியறான், ஸ்கூல் ஊறிறான், தட்டை தூக்கி எறியறான், நடக்குதா இல்லையா? பொறுமை இழந்த பிள்ளைங்க எத்தனை குடும்பம் அன்றாட எல்லார் வீட்லயும் நடக்குது. சின்ன கோபம் வந்தா, சின்ன பொருளை வாங்கி கொடுக்கல, தட்டை பறக்குது, சோத்து தட்டை பறக்குது, ஸ்கூல் பறக்குது. எங்க? வஸ்பிர் அலாமா அஸாபக், உனக்கு ஏற்பட்ட எந்த ஒரு கஷ்டமான பொறுமை எப்படி கடைபிடினாங்க? எவ்வளவு ஒரு பெற்றோர் தன் பிள்ளையை சரியான பாதை அழைத்து செல்வதற்கு அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக ஒரு பெரியாரை அல்லாஹ் நினைவு கூறுகிறார் என்றால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள். வஸ்பிர் அலாமா அஸாக், பொறுமையை கையாளுங்க, பொறுமையை கடைபிடிங்க. ஈமான்ல ஒரு பகுதி, அவசியமான ஒன்று. பொறுமையாக இருந்தால்தான் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். தாய் திட்டினாங்கன்னா பொறுமை வேணும், தந்தை திட்டினா பொறுமை வேணும். அவர்களை என்று நம்ம சீ என்று சொல்லக்கூடாது, குர்ஆன் சொல்லுது. இப்படியாக அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு வலியுறுத்துகிறான். இதுதான் இப்படியான ஒரு பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்கள் மீதும் கடமையாக இருக்கின்றது. ஒவ்வொரு பெற்றோர்கள் மீதும் நமக்கு கடமையாக இருக்கிறதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். அப்ப நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம கடைபிடிக்கணும். எப்படி குர்ஆன் நபிமார்களும் சரி, சஹாபாக்களும் சரி, அல்லாஹ்வுடைய அந்த பொறுப்பிலே அந்த பெற்றோர் என்ற அந்தஸ்திலிருந்து எப்படி நன்மையான விஷயங்களை ஏவுனாங்க, கடைபிடித்தாங்க, அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையை நாம கடைபிடிக்கணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்த பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு இறையச்சமுள்ளவராக மாறினார்கள். தனக்கு முன்னால் ஒரு அழகான பெண் கிடைக்கிறார்கள், அழைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அவர் என்ன சொன்னார்? மஆதல்லாஹ் யூசுப் என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கியிருக்கான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இளைஞராக இருந்தாங்க, வாலிபமா இருந்தாங்க. ஒரு அரசினுடைய மனைவி அழகானவள் தவறான பாதைக்கு அழைக்கின்றாள். இன்னும் ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, என்னுடைய பொறுப்பாளர் மிக அழகானவன், கவனிக்கிறான், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். கால ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்ப இலைய மிம்மா யதுஊனனி இலை, தவறான பாதைக்கு அழைக்கின்ற பொழுது அழகான பிரார்த்தனை ரப்பிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இறைவா, அஸ்ஸிஜ்னு அஹப்ப இலைய, இந்த மானக்கேடான காரியத்தை விட, இந்த தவறான பாவத்தை விட நான் சிறைச்சாலை இருந்து விடுகிறேன் அல்லாஹ், அதுதான் எனக்கு சிறந்தது, நான் அந்த பக்கம் போகிறேன், இப்படிப்பட்ட காப்பாற்றுறா அல்லாஹ் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சாங்க. தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டாங்க. தன்னுடைய கற்பை பாதுகாப்பதற்கு இவ்வளவு வலிமை எப்படி வந்துச்சு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை அவ்வாறு பெற்றெடுத்து வளர்த்து இறை மார்க்கத்தை போதித்தார்கள். அப்படி நாம் உருவாக்க வேண்டும், இறையச்சத்தை புகட்ட வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. எவ்வாறு நபிமார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினார்களோ அதுபோல நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல வகையான விஷயங்களை அந்த சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுது சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தையுடைய மகனாய் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சின்ன வயசு தான், எவ்வளவு பெரிய கல்வியான இன்னைக்கு நம்ம அவர்கள் தான் அதிகமான குர்ஆனுக்கு விளக்க உரை அளித்தவர்கள், மார்க்க கல்வியை கற்றவர்கள். அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பான பிரார்த்தனையும் செய்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதிகமான தஃசீர்களுக்கு குர்ஆனுக்கு விளக்கம் அளித்தவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிக உயர்வு சிறப்பை பெற்றவர்கள்.
அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு ஆனதுக்கு காரணம் என்னங்க? அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிறு பிராயத்தில் என்ன சொல்லணுமோ சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாள் அப்படிதான் சிறு பிள்ளையா இருக்கும்போது கூப்பிட்டு சொல்றாங்க, யா குலாம், நான் ஒரு விஷயம் சொல்றேன், இன்னி ஹாஃபிதுக்க சில விஷயத்தை சொல்றேன், நீ கவனமா கேளு. சொல்லும் போது சொல்றாங்க, நான் சில விஷயத்தை சொல்றேன், ரொம்ப கவனமா கேட்டுக்க, மனசுல பதிய வச்சுக்க, இது அவசியமான ஒன்று, இது வாழ்க்கையில வெற்றி தரக்கூடிய ஒன்று, இதை நோக்கி பயணித்தால் வெற்றி பெற முடியும். அன்னைக்கு கடைபிடிச்சாங்கல்ல, வெற்றி கிடைச்சிச்சு. என்ன சொல்லி கொடுத்தாங்க? யஹ்ஃபிதுல்லா யஹ்ஃபிதுக்க யஹ்ஃபிதுல்லா தஜீத் திஜாக வைதா சஅல்த ஃபஸ்அலில்லா வைதா சஅல்த ஃபஸ்தஅன் பில்லா வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா ஷைஇன் லம் யன்ஃபகு பிஷைஇன் இல்லா கத் கதபஹு லக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறு பிராயத்தில் ஓடி விளையாடக்கூடிய அந்த பிள்ளைட்டு சொல்றாங்க, நீ அறிந்து கொள், விலகிக்கொள், நான் சொல்றதை மனசுல வச்சுக்கோ. யஹ்ஃபிதுல்லா, அல்லாஹ்வை நினைவு கூறு, அல்லாஹ்வுடைய கட்டளையை பாரு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அல்லாஹ் சொன்னதை கேளு. யஹ்ஃபிதுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹ் அஞ்சினா, அல்லாஹ் சொல்ற பேச்சை கேட்டா அல்லாஹ் என்ன செய்வானா? உன்னை பாதுகாப்பான். நம்ம இன்னைக்கு சொன்னோமா? எவ்வளவு அழகான பாதையை சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு உயர்வு காரணானா இல்லையா? சிறப்பு இருக்கா இல்லையா? அவருடைய கருத்தை சொல்றதை முஃபஸ்ஸிரீன் விளக்கம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப சொல்லி கொடுக்குறாங்க, யஹ்ஃபிதுல்லா யஹ்ஃபிதுக யஹ்ஃபிதுல்லா தஜீத் திஜாக, நீ அல்லாஹ் நினைவுறு, அல்லாஹ்வுடைய கட்டுப்படு, குர்ஆன் சொல்வதை கேளு, குர்ஆன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக்கொள், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அப்ப உனக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேணும்னா, அல்லாஹ்வுடைய உதவி வேணும்னா நீ என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும். வைதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீ ஏதாவது கேட்பதா இருந்தா உன் படைச்ச ரப்பிட்ட கேளு. உனக்கு தேவையா? அல்லாஹ்ட்ட கையேந்தி கேளு, அல்லாஹ் தருவான். தரக்கூடியவன் அவன் தான். அவன் தர நினைச்சா தடுக்கக்கூடியவன் யாருமே கிடையாது. அவன் தடுத்துட்டா கொடுக்கக்கூடியவன் யாருமே இல்ல. எவ்வளவு ஆழமான விஷயம். சமூகத்தை, உள்ளத்தை இணைத்தார்கள். அடிப்படையான விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் போதித்தார்கள், சிறப்பை பெற்றார்கள். இன்னைக்கு சிறப்பா அவர்களை பத்தி பேசுறோம்னா ஆழமான கல்வி போதிக்கப்பட்டது. நீ கேட்கறது அல்லாஹ்ட்ட கேளு, கொடுக்கிறோம் அவன் தான். அவன் கொடுக்க நினைச்சா யாரும் தடுக்க முடியாது, அவன் தடுத்துட்டா வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அப்ப அல்லாஹ்ட்ட தான் கேட்கணுங்கிற உணர்வை ஏற்படுத்துறாங்க. வைதஸ்தஅத ஃபஸ்தஅன் பில்லா, நீ ஏதாவது உதவி தேடுறியா? அல்லாஹ்ட்ட உதவி தேடு, அல்லாஹ்ட்ட தொழுகையின் மூலமா கேளு, ஒருமையின் மூலமா கேளு, அல்லாஹ்ட்ட நீ கேட்டா அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். அப்ப அல்லாஹ்வை பற்றியான கல்வி ஞானத்தை ஆழமாக பதிந்ததினால் சிறப்பை பெற்றாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய கல்வி ஞானத்தை நம்முடைய மனசுல இடம் கிடைக்கலன்னா, எந்த உயர்வான கல்வியை கிடைத்தாலும், உயர் படிப்பு படித்தாலும், நம்முடைய பெயருக்கு பக்கத்துல பட்டியலாக பேரை எத்தனை அடுக்கி கொண்டு போனாலும் அல்லாஹ்வுடைய கல்வி ஞானம் இல்லைன்னா எந்த பலனும் இல்ல. உலகத்திலே வெற்றி பெற முடியாது, மறுமையில மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்துவோம். மேலும் சொன்னாங்க, நீ அறிந்து கொள், உனக்கு உலகமே சேர்ந்து ஒரு தீமையை செய்தால் அல்லாஹ் என்ன விதித்திருக்கணும் அதான் நடக்கும். உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை நாடினால் அல்லாஹ் எதை வச்சிருக்கிறானோ அதுதான் உனக்கு நடக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றியான கல்வி ஞானத்தை புகட்டி ஒழுங்குபடுத்தினார்கள், இபாதத்தை வலியுறுத்தினார்கள், இறையச்சத்தை புகட்டினார்கள். அதனால தான் இன்றைக்கு அவர்களை நினைவு கூறக்கூடிய வகையில் தாயிப் நகரத்தில் ஒரு லைப்ரரியை கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா கல்வியில் மிகைத்தவர், கல்வி ஞானம் அதிகம் பெற்றவர்கள், பல சஹாபாக்களுக்கு முன்னால் முன்னிலைப்படுத்தப்பட்டவர்கள். அவர்களுடைய நினைவுனால ஒரு லைப்ரரி இன்னைக்கு தாயிப்ல இருக்குது. எல்லா போகக்கூடியவங்களும், உம்ராவுக்கு போறவங்களும், ஹஜ்ஜுக்கு போறவங்களும் அந்த லைப்ரரியை பார்க்கிறாங்க. அப்ப கல்வியில் எப்படி அவர்கள் முந்திக் கொண்டார்கள், ஈமானிய கல்வி கிடைத்தது, எவ்வளவு உயர்வு அடைந்தார்கள். உயர்வு அடைவதற்கு காரணம் நமக்கு அல்லாஹ்வை பற்றியான கல்வி வேணும், மார்க்க பெற்று வேணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த வழிமுறை வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் சிறு பிராயத்தில் வீட்டில் சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா இதை நம்ம கையில் எடுக்கணும். நேற்று சொல்லப்பட்ட விஷயமா, முந்தா நாள் வந்து செய்தியா, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் போதித்த போதனை தானே. இது நம்ம என்னைக்கா சொல்லி இருக்கிறோமா, கையில் எடுத்திருக்கிறோமா? நேற்று என்ன சிலபஸோ அதை தூக்கி நம்ம படிக்கிறோம். என்ன படிப்பு, எந்த ஸ்கூல் நல்லா இருக்குது, இந்த சிலபஸ் அந்த ஸ்கூல் நல்லா இருக்குதா, அந்த சேர்க்கலாமா, அந்த ஹையர் செகண்டரி இப்படி அலையிறோமே. அன்பிற்குரியவர்களே, அசல் சிலபஸ் என்ன? குர்ஆனி சிலபஸ். கியாமத்து நாள் வரை ஒரே சிலபஸ் தான், மாற்றம் கிடையாது. 5ல என்ன சிலபஸோ 50ல அதான், 50ல என்னமோ மௌத் வரைக்கும் அதான். அல்லாஹ்வுடைய சிலபஸ் உலகத்தில் பிறந்ததுல இருந்து மௌத்தா போற வரைக்கும் ஒரே சிலபஸ் தான். இன்னைக்கு லாயிலா இல்ல தான், மர 60 வயசுல சக்கரத்தாலி லாயிலா இல்ல தான், மாற்றம் கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான சிலபஸ் கொடுத்த இறைவனை மறந்துவிட்டு உலகத்தில் நீங்க எப்படிப்பட்ட சிலபஸை நோக்கி சென்றாலும் எந்த பலனையும் அடைய முடியாது. உண்மையான பலனை அடைய வேண்டும் என்றால் இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த கடமையான கல்விகளை அறிய வேண்டும், பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு வெறும் ஆடைகளை வாங்கி கொடுப்பது, ஆசைப்பட்ட பொருட்களை கொடுப்பது, இதில் மார்க்கது தடையில்லை, தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் அவர்களுடைய செயல்பாடு 7 வயது வந்தா என்ன செய்றாங்க, ஓதுனாங்களா, குர்ஆன் ஓதி முடிச்சாங்களா, என்ன சூரா ஓதுனாங்க, என்ன மனப்பாடம் பண்ணாங்க, எந்த கல்வியை கற்றுக்கிட்டாங்க, எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக பெண்களுடைய விஷயத்தில் திருமண நேரத்தில் நமக்கு பெண்களுடைய ஒழுக்க அவசியம். அல்லாஹ்வுடைய தூதர் திருமண நேரத்தில் சொன்னாங்க, ஃபஸ்ஃபர் பி தாத்தீன், மார்க்கம் இருக்கா, தொழுதா பிள்ளை, 5 வேளை தொழுவாளியா, நோன்பு வச்சிருக்குதா, ஜக்காத்து கொடுக்குதா, மார்க்கப்பட்டு இருக்கா, தீன பாருங்க.
அப்ப வாழ்க்கை வெற்றியை நோக்கி அடைய வேணும்னா தீன் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. எனவே இது போன்ற விஷயங்களில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் குர்ஆனிய வழி நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பெற்றோர்களுக்கான வழிமுறையை நபிமார்கள் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை வழிகையில் எடுத்தார்கள், அது போன்ற விஷயங்களை நாம் உணர வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சிறப்பு இந்த லீவு நாளில் அழைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அமர்ந்து ஒரு அழகான செய்தியை சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்பாடு செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அல்லாஹ் தஆலா இது போன்ற நிகழ்வுகளை இறையிலத்தில் அதிகம் நாம் நடத்த வேண்டும். ஏன்னா மஸ்ஜித் நபவியில அதிகம் இன்றைக்கு கல்வி உணர்வு ஏற்பட்டதினால் தான் மார்க் அறிஞர் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மஸ்ஜித் நபி அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு எப்படி கல்வி ஞானத்தை போட்டினார்களோ அதே நிலை இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.